crores ஒரு தோட்டம் எழுதி கொடுத்துருக்காரு சார். பொண்ணுக்கு செய்யறது வேற, மருமகளுக்கு செய்யறதுங்கிறது பெரிய விஷயம். எனக்காக ஒவ்வொன்றும் பார்த்து செய்வாங்க. என்னை வந்து என் முகத்தை பார்த்து நான் ஒரு பிரச்சனைன்னு அப்பா கிட்ட போய் சொல்லணும், அம்மாட்ட போய் சொல்லணும்னு இல்லை. முகத்தை பார்த்தோன்னே பாப்பாவுக்கு ஏதோ பிரச்சனை, அதுக்கான சொல்யூஷன் வந்து உடனே எனக்கு கிடச்சிரும்னு வச்சுக்கோங்களேன். 3 crores ஒரு தோட்டம் எழுதி கொடுத்துருக்காரு சார். அப்பா வந்து எல்லாம் ட்ரீம் மாமனார்னு சொல்கிறாங்க. அது கேட்க பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டெய்லியும் இதை பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட கேட்டாங்க, உங்கள் ட்ரீம் மாமனார் எப்படி இருக்காங்க அப்படின்லாம் கேட்பாங்க. ஒரு ஃபங்க்ஷனா ஒரு 100 பேர் தங்கலாம் நம்ம வீட்ல. ஓகே, நம்ம எங்கேயும் வெளியெல்லாம் மண்டபத்துக்குலாம் போக வேண்டாம், இங்க எல்லாம் அப்படியே லைனா தூங்கிக்கலாம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ரொம்ப ப்ரௌடா இருக்கு எனக்கு. நான் ரொம்ப பிளஸ்டா ஃபீல் பண்ணேன். பாத்தீங்கன்னா ஒரு 10-15 பவுன் போட்டிருப்பாங்க எல்லாமே. அதுக்கப்புறம் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் வீடு, தோட்டம், ஒரு லேண்டு, 2 காரு, ஜுவல்ஸ், அதுக்கப்புறம் ஜுவல்ஸ் எல்லாமே செஞ்சுருக்காங்க. அது போக பேங்க்கில் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் போடுறது, மந்த்லி வந்து ஒரு வீட்டோட ரெண்ட், எனக்கு ஒரு வீடு 2 வீடு ஏதோ ஒரு வீடு ரெண்ட் அந்த மாதிரி போடுறது, இது எல்லாமே செய்வாங்க. ஸோ நம்ம வீட்டுக்கு மருமகளா வர பொண்ணுக்கு இதெல்லாம் செய்யணுன்றது நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே யோசிச்சு வச்சிருந்தீங்களா? ஆமாம், நம்ம வீட்டுக்கு வர பிள்ளையும் நம்ம பிள்ளை மாதிரி தானே, அதுக்கு தானே மருமகன் சொல்கிறாங்க. மருமகள் மக நம்ம வீட்டுக்கு வந்ததுனால. சின்ன வயசுலேருந்து உங்க மகளுக்காக பார்த்து பண்ணியிருப்பீங்க. பட் மருமகளுக்காக சேர்த்து வைக்கிறது எப்போ இருந்து ஆரம்பிச்சிங்க? மருமகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் எங்களுக்குன்னு பார்த்து யாரும் எதுவும் செய்யலை. நாங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்கள் தான் பாடுபட்டு இதெல்லாம் நாங்கள் தான் சம்பாரிச்சது தான். எங்களுக்கு யாரும் உதவி செய்கிறதுக்குலாம் ஆள் இல்லை. லவ் மேரேஜ் ஒரு அரேஞ்ச் மேரேஜ்? ஆமாம், நான் வந்து லவ் மேரேஜ் தான். அதனால் நான் கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு ஒவ்வொன்றும் அது போகிறது தான் செய்வேன் நான். நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இந்த மாதிரிலாம் வந்திருக்கிறோம். நீங்கள் சின்ன வயசில் நிறைய கஷ்டங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றப்போ நிறைய இடங்களில் நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, நம்ம மகளோ மருமகளோ அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை லைஃப்பில் ஃபேஸே பண்ணிடக்கூடாது அப்படின்றது நிறைய தருணங்களை நீங்கள் யோசிச்சிருப்பீங்க இல்லையா? அதனால தான் இந்த மாதிரி அவங்களுக்காக நம்ம செட்டில் பண்ணி வச்சிடணும் அப்படின்றது முன்னாடி இருந்தே யோசிச்சதா? முன்னாடி இருந்து யோசனை பண்ணுறதுங்கிறது இல்லைங்க. இப்போ நம்ம பாடுபடுறோம், சம்பாதிக்கிறோம், இதெல்லாம் பேரம்பேத்திகளுக்கு மருமகளுக்கு பையனுக்கு பசங்களுக்கு தானே. நம்ம பேரில் வச்சுட்டு நம்ம அதை என்ன பண்ண போகிறோம் நம்ம வச்சுக்கிட்டு? இல்லை, யூஸ்வலாக மகளுக்காக செய்வாங்க. மகளுக்கு நான் செஞ்சுருக்கிறேன். ஆமாம், மகளுக்கு செஞ்சுருக்கேன். பையனும் பிள்ளையும் ஓரியாடக்கூடாது. மகளுக்கு என்ன வேணுமோ அதை தனியாக செஞ்சு கொடுத்துருக்கிறேன். பையனுக்கு என்ன வேணுமோ செஞ்சுருக்கிறேன். மருமகளுக்கு செஞ்சு கொடுத்துருக்கேன். இன்னொரு சன் ஒருத்தருக்கார், ஒரு சிங்கப்பூரில் படிக்க வச்சுட்டு இருக்கிற அவரை. ஸோ உங்களுக்கு எத்தனை பசங்க சார்? எனக்கு 2 பையன், ஒரு பொண்ணுங்க. ஓகே, எல்லாருக்கும் ஈக்குவலாக ஷேர்ஸ்? ஆமாம், ஈக்குவலுங்கிறது பெரிய பையன் வந்து நம்மளுக்கு ரொம்ப பிரியம். ஆனால் இப்போ அவங்களுக்குள்ள ஒரு சின்ன மனஸ்தாபம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் யோசிச்சது இருக்கா? எந்த தருணத்துலையுமே வந்து நம்ம இப்போ என்னதான் நம்ம கொடுத்தாலுமே அவங்களுக்குள்ள ஃபியூச்சரில் எந்த சண்டையும் வந்துடக்கூடாது அப்படின்றத நீங்கள் யோசிச்சிருப்பீங்க இல்லையா? இல்லை, யோசனை பண்ணி தான் ஒன்று பார்த்து தானே செய்யுது. ஸோ இப்போ அடுத்ததான் வந்து இன்னொரு விஷயம் எல்லாரும் சொல்றது என்னன்னா, நமக்கு இவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படின்றத வந்து வெளியே சொன்னால் கண்ணு பட்டுரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. பட் நீங்கள் ஒரு டெலிவிஷனில் நேஷனல் மீடியாவில் சொல்கிறப்ப அது ரொம்ப ப்ரௌடாக இருந்தது எல்லாருக்குமே. இல்லை, அது கேட்கையில் என்ன சொல்லணும்னு தோணலை. சரி, நம்ம செஞ்சுருக்கிறதானே சொல்ல போகிறோம், இல்லாத ஒன்றும் சொல்ல போகிறது இல்லையா? அதனால் உண்மையை சொல்லலாம் அப்படிங்கிறதுனால உண்மையை சொல்லிச்சுன்னு வச்சுங்களேன். அண்ட் உங்களுக்கு அது இருந்ததா? இப்போ 2 கோடி ரூபாய்க்கு வீடு, 3 கோடி ரூபாய்க்கு நிலம், 2 கார் அப்படின்றப்போ லைட்டாக கண்ணு வச்சிருவாங்களோ நம்ம மேலே அப்படின்ற மாதிரி பார்த்துருப்பீங்க கமெண்ட்ஸ்ல எந்த அளவுக்கு திருஷ்டி? கண்டிப்பாக இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் ஃபீல் பண்ணலைங்க. நான் அப்பா சொன்ன மாதிரி இருக்கிறத தானே செய்கிறாங்க. இதை வந்து ஏன் இந்த ஸ்டேஜில் நானும் சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் ஒரு எக்ஸாம்பிளாக இருப்பார் எங்கள் மாமனார். இன்றைக்கி வந்துட்டு எத்தனையோ பேர் காசு பணம் வச்சுருக்காங்க, அதை வந்து செய்யணுங்கிற மனசு வர்றதில்லை.